சிறுகிழங்குல காரமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பொரியல் செய்யலாம். சிறுகிழங்கு 25 கிழங்கு இருக்குது. இதில் கிழங்கு முங்குற அளவுக்கு குக்கரில் தண்ணி வச்சு 2 இல்லை 3 விசில் வச்சா இந்த கிழங்கு நல்லா வெந்துடும். கிழங்கு வெந்துருச்சு. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. வேக வச்ச கிழங்க தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கிளறும்போது இந்த உப்பு கிழங்குல நல்லா சேர்ந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. நம்மளுக்கு தேவையான அளவு காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடியோட ரெசிபி என்னோட பொடி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொரியல் செய்யும்போது பொடி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். தீ கூட இருந்தால் இருமல் வரும். கடைசியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.